சக்சஸ்! எப்படியோ தளபதி படத்த பார்த்தாச்சு. ரொம்ப நாளா படம் வந்ததுலேருந்து போய் பார்க்கணும்னு வெயிட் பண்ணியிருந்தா, அதுக்கான டைமே சரியா அமைய மாட்டுது. சரி எப்படியோ பசங்கலாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு 10 மணிக்கு மால்ல போய் தளபதி படத்த பார்க்குறோம். தமிழச்சிங்களோட ஆசீர்வாதமும் என்னைக்கும் உன் கூட இருக்கும் சார். இது சத்தியம். அப்படின்னு முடிவு பண்ணி பல வருஷம் கழிச்சு நாங்க 4 பேரும் போய் படத்த பார்த்தோம். படத்த பார்த்துட்டு வெளியே வந்தா அக்காவும், தங்கச்சியும் ஹேண்ட்பேக் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "உன் பேக் நல்லாயிருக்கு, என் பேக் நல்லாயிருக்கு மாத்திக்கலாமான்னு" சொல்லிட்டு. சரி அத நான் பார்த்துக்கிட்டு இருந்தா, என் தங்கச்சி பையன் பொம்மை வேணும், காரு வேணும்னு சொல்லிட்டு ஒரே அழுகாச்சியா ரொம்ப அழுதுருந்தானா, சரி அவன அப்படியே இட்டுன்னு போய் அவனுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிட்டு இருந்தா, அவன் வந்து எங்கெங்கேயோ பிடிச்சி இட்டுன்னு போறான். அதுக்கப்புறம் ஒரு கடைய பிடிச்சி நின்ன உடனே, "இது வேணுமா, அது வேணுமா" கேட்டா அவன் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் கடைசியா பார்த்தா ஒரு எல்லோ கலர், மஞ்சள் கலர் வந்து ரிமோட் கண்ட்ரோல் கார காமிச்சாங்க. அதை எடுத்து கையில காமிச்சோனே பயப்புள்ளைக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்மளும் சின்ன வயசுல இந்த பொம்மைக்கு தானே அவ்வளோ ஆசைப்பட்டுருப்போம். ஆனால் அப்போலாம் வாங்க முடியாது. இப்போ பையன் கேட்ட உடனே வாங்கி தந்தாச்சு. அதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். வாங்கி கொடுத்தோன்னே என்கிட்ட இருப்பான்னு பார்த்தா, என் பெரிய அக்காகிட்ட போய் சுகுணான்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கான். இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்கள் படத்துக்கு வந்தது எங்கள் பசங்க யாருக்குமே தெரியாது. எல்லாரும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு தான் நாங்கள் வந்தோம். எப்படியோ படத்தை பார்த்துட்டு சாப்பிட்டு நம்ம பசங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரத்துக்குள்ளே நம்ம வீட்டில் போய் அசம்பிள் ஆகிடணும். நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரி நைட்டிலாம் போட்டு அப்படியே உக்காந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் எப்படியோ வீடியோ பார்த்து கண்டிப்பாக என் பசங்க கண்டுபிடிச்சிடுவாங்க, அக்கா பொண்ணுங்களும் கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இருக்குது ரீலே.